உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் எதிர்கொண்டு இருப்பது நல்ல வெயில் காலம், கோடை காலம். அதிகமான உஷ்ணத்தை சூரியன் நமக்கு தரக்கூடிய ஒரு காலம். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம்மை தாக்குகின்ற காலம். அதனாலே இறைவன் ஒளியையும் கொடுத்தான், அதற்கு தடுப்பு முறையும் கொடுத்திருக்கின்றான். அந்த தடுப்பு முறை என்பது நம் உடலிலே ஏற்படுகின்ற மெலனின் என்று சொல்லக்கூடிய கருமை நிறம். இந்த கருமை நிறம் நம் தோலை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இறைவன் படைத்து இருந்தாலும் அது அதிகமாகின்ற பொழுது சில இடங்களிலே முகத்திலேயோ உடலிலேயோ கரும் திட்டுக்களாக அல்லது ப்ரௌன் என்று சொல்லுவார்கள், மரத்தினுடைய வண்ணத்திட்டுகளாக தோலிலே மெலனோசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறமி உற்பத்தியாகி திட்டு திட்டாக கரும் திட்டுக்கள், செம்மண் போல திட்டுக்கள் இவை தோன்றுவது வழக்கம். இது அழகு குறைபாடாக இருப்பது உண்டு. இதற்கு எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு 1/4 டம்ளர் மோர், பட்டர் மில்க் என்று சொல்லக்கூடிய மோரோடு சேர்த்து இரண்டையும் உறவாடும்படி நன்கு கலந்து எங்கெல்லாம் கருந்திட்டுக்கள் தோலிலே நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதோ அங்கே மேலே ஸ்க்ரப் என்று சொல்வார்கள், சற்று அழுத்தி தேய்த்து வைத்திருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு வெந்நீரிலே, இளம் சூடான வெந்நீரிலே கழுவி விடுவதனாலே சில நாட்களிலே இந்த கருந்திட்டுக்கள் என்பது விலகி போகும், முகம் பொலிவு பெறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அதிகமான உழைப்பு, குறிப்பாக இரவு பணிபுரிவது, வெயிலிலே அலைவது, நீர் சத்துவம் குறைவாக இருப்பது, உறக்கம் இல்லாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட நிலையிலே ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டார்க் சர்க்கிள்ஸ் என்று, கருமையான வட்டங்கள், கரு வளையம் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. கண்களுக்கு கீழாக கரு வளையம் ஏற்படும் போது அது நிலவிலே ஒரு மாசு ஏற்படுவது போல முகத்திலே ஒரு அழகு குறைபாடாக விளங்கும். சாதாரணமாக இது பெண்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒன்றாகவும் இது திகழும். இந்த நிலையிலே எலுமிச்சை சாறு எடுத்து அதனோடு இணையாக தக்காளியை விழுதாக்கி, எலுமிச்சை சாறும் தக்காளி விழுதும் சம அளவு எடுத்து ஒரு சேர உறவாடும்படி கலந்து இந்த டார்க் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய கரு வளையங்களின் மேலே போட்டு வைத்திருந்து அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரினாலே கழுவி விடுவதனாலே நாளடைவிலே முகம் ஒரே நிறமாக மாறி அழகு அங்கே அதிகரிக்கும். கரு வளையம் என்பது இருந்த இடம் இல்லாமல் மறைந்து போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தோட்டத்திலே, சாலை ஓரங்களிலே புதர் போல மண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் சுடக்கு தக்காளி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. பைசாலிஸ் மினிமா என்று ஆங்கிலத்திலே தாவர பெயரை பெற்றிருக்கிறது. தன்காரி என்று இதற்கு வடமொழி பெயரை சொல்லியிருக்கிறார்கள். குப்பன்டி என்ற தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் உண்டு. இது சுடக்கு தக்காளி என்று சொல்லுகின்ற பொழுது பைசாலிஸ் மினிமா என்று தாவர பெயராலே சொல்லுகின்றார்கள். பைசாலின்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதிலே அதிகமாக இருக்கிறது. அதோடு கூட ஸ்டெராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. கோசிட்டின், குளுக்கோசைட்ஸ்
என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதிலே அதிகமாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலியை, வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதிலே பொட்டாசியம் நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருப்பதினாலே இது ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக, குறிப்பாக த கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் என்று சொல்லக்கூடிய யூரிக் அமிலம் அதிகமாக சேர்ந்து உப்பாக மாறி நமக்கு மூட்டுகளிலே வலி ஏற்படுகின்ற நிலையை தணிக்கக்கூடிய ஒன்றாக இதில் ஐபுப்ரூஃபன், பெனைல்புட்டாசோன் போன்ற ஆங்கில வலி நிவாரணி மாத்திரைகளுக்கு இணையான ஒரு வலியை குறைக்கக்கூடிய மருத்துவத்தை இறைவன் இயற்கையிலே பொதித்து வைத்திருக்கின்றார். இது வலியை குறைக்கிறது, வீக்கத்தை தணிக்கிறது, சிறுநீரை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் இதனுடைய காய்களிலே இருக்கின்ற விதைகள், இந்த விதைகளை நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே இது ஆன்டி கேன்சர் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது. ஸ்டெராய்டு என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமையை போக்கக்கூடியதாக, வீக்கத்தை தணிக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்டி கார்சினோஜெனிக் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த கோர்சிட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே மிகுதியாக விளங்குகிறது. இது குறிப்பாக தலையிலே ஏற்படுகின்ற புற்றுநோய்கள், கழுத்திலே ஏற்படுகின்ற புற்றுநோய்கள், மார்பகத்திலே வருகின்ற புற்றுநோய்களுக்கு ஒரு அற்புதமான தடுப்பு மருந்தாக விளங்குகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. இதை பழுத்த நிலையிலே சிறு வயதிலே உண்பது வழக்கம். தக்காளியைப் போலவே புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை இது பெற்றிருக்கும். இதை சொடுக்கு தக்காளி என்று சொல்லுவார்கள். சொடுக்கு என்று சொன்னால் நாம் கையிலே சொடுக்கு போடுவது, இப்படி சொடுக்கு போடுவது, இதை இந்த தக்காளிக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த சொடுக்கு தக்காளி என்று சொல்லும் பொழுது விளையாட்டுக்காக சிறு பிள்ளைகள் இப்படி தட்டி விளையாடுவது வழக்கம். சத்தத்துக்காக இப்படி சொடுக்கு தக்காளி என்பதை விளையாட்டுக்காக கையிலே தட்டுவார்கள், நெற்றியிலே கூட தட்டி விளையாடுவது வழக்கம். இந்த விளையாட்டுக்காக பயன்படுகின்ற சொடுக்கு தக்காளி விபரீதமான புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகிறது என்பதை நாம் இன்று பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு சொடக்கு தக்காளி செடியோட பாகங்களை எப்படி வலி நிவாரணி மருந்தாகவும், காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும், புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் சொடக்கு தக்காளி செடியோட இலைகளை பயன்படுத்தி புற்றுநோய் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்து, அதே போல் ஆறாத புண்கள், சீழ்பிடித்த புண்கள், நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய புறையோடைய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சொடக்கு தக்காளி இலை, மிளகு, கருஞ்சீரகம், பூண்டு, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட ஒரு 10 மிளகு, 10 மிளகும் ஒரு 2 பல் பூண்டும் தட்டி போட்டுக்கலாம். சொடக்கு தக்காளி செடி பார்க்கறதுக்கு அது சின்னதாக இருக்கும் பொழுது மணத்தக்காளி செடி மாதிரியே தான் இருக்கும் அதோட இலைகள். ஆனால் அந்த செடி பெருசாகும் பொழுது அதோட இலைகளோட வடிவம் மாறும். இதோட பூக்களை வச்சியும் காய்களை வச்சியும் தான் நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பூக்கள் பார்த்தோம்னா இளமஞ்சள் நிறமாக இருக்கும், மணத்தக்காளி பூவை விட நல்ல பெருசாகவே இருக்கும். அதே மாதிரி முடக்கத்தான் காய்கள் மாதிரி இதோட காய்கள் இருக்கும். இந்த காய்களையும் இந்த பூக்களையும் வச்சு தான் நம்ம இந்த செடியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சொடக்கு தக்காளி செடியோட இலைகள் மிக அதிக கசப்பு உடைய இலைகள். நம்ம ஒரு நாளைக்கு கஷாயம் தயார் பண்ணுவதற்கு ஒரு அரை பிடி அளவு இலைகள் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். ஒரு 7லிருந்து 10 இலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு மற்றும் மிளகு, அதோட கருஞ்சீரகம் 2 சிட்டிகை அளவு. கருஞ்சீரகம் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா சூடாயிடும், அதனால் 2 சிட்டிகை அளவு சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். 1 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம் நம்ம மேக்ஸிமம்.
இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இதோட நம்ம தேன் சேர்த்து சாப்பிடணும். நார்மலாக சோர் த்ரோட் இருந்தால், தொண்டையில் புண்ணு இருந்தால் தேனும் பூண்டும் சேர்த்து இடித்து நசுக்கி அதை சாப்பிட்டோம்னாலே நமக்கு தொண்டை புண்ணு சரியாயிடும். இதில் நம்ம தேனும் சேர்க்க போகிறோம், பூண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டுக்கும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். இந்த சொடக்கு தக்காளி செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் பார்த்தோம்னா அதிக அளவு ஃபீனால்ஸ் மற்றும் ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குவெர்சிட்டின் ஒரு அனால்ஜசிக் ஏஜென்ட்டாக செயல்படும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய பயோவேதி பொருட்கள் ஆன்டி கார்சினோஜெனிக் ஏஜென்ட், அதாவது புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்காகவும் கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இது எல்லாத்துக்குமே எதிராக செயல்படக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் பயன்படுத்தலாம், ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்தலாம். புற்றுநோய் செல்களோட ப்ராலிஃபரேஷனை டிலே பண்ணக்கூடிய மருந்தாக இது இருக்கும். ஆறாத புண்கள் இருந்தால், சீழ்பிடித்த புண்கள் இருந்தால், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா அடிக்கடி புண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக காலில் அதிகப்படியான புண்கள் வரும். அப்படி இருக்கிறவங்க ஆரம்ப நிலையிலேயே இந்த சொடக்கு தக்காளி கஷாயம் எடுத்துக்கிட்டால் அந்த புண்கள் பெருசாகாமலும் ஆழமாக ஆகாமலும் பார்த்துக்கலாம். அதே போல் மூல நோயினால் ஏற்படக்கூடிய சீழ்கசிவுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். நமக்கு சோர் த்ரோட் இருந்ததுன்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த சொடக்கு தக்காளி இலை, காய் இது எல்லாத்தையும் நசுக்கி போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு நம்ம காகிள் பண்ணுறதுக்காக, வாய் கொப்பளிப்பதற்காக பயன்படுத்தலாம். அதே மாதிரி சொடக்கு தக்காளி இலைக்கு நல்ல வலி நிவாரணி பண்பு இருக்கிறதுனால நம்ம கை கால் வலி இருக்கும் பொழுது ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் சொடக்கு தக்காளி இலைகளை பயன்படுத்தலாம். ஜஸ்ட்டு விளக்கெண்ணெய் மட்டும் விட்டுட்டு சொடக்கு தக்காளி இலைகள் மட்டும் போட்டு விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை நம்ம வலி இருக்கிற இடத்துல வச்சு கட்டி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் வலி வீக்கம் கம்மியாகும். கஷாயத்தை நாம் வடிகட்டிடலாம். இதோட தேன் சேர்த்துக்கலாம். சொடக்கு தக்காளி செடியோட இலைகள், கருஞ்சீரகம், மிளகு, பூண்டு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தினமும் காலை மாலைன்னு 60 ml அளவுக்கு உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது ஆறாத புண்களை, சீழ்பிடித்த புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் புற்றுநோய் வேகமாக பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மிக சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பைசாலிஸ் மினிமா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இது பைசாலின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. கோசிட்டின் கிளைகோசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. ஸ்டெராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. இது பர்போதிகா என்று வடமொழி பெயராலேயும், குப்பண்டி என்று தெலுங்கு பாஷையிலேயும், சொடக்கு தக்காளி என்று தமிழிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதில் பொட்டாசியம் நைட்ரேட் மிகுதியாக இருப்பதினாலே சிறுநீரை பெருக்கி உடல் வீக்கத்தை, தேவையற்ற கை கால்களிலே ஏற்படுகின்ற வீக்கம், உடலிலே ஏற்படுகின்ற நீர் தேக்கம் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது. இதனுடைய பைசாலின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பெனைல் புட்டாசோன் என்று சொல்லக்கூடிய வலி நிவாரணி, ஐபுப்ரூஃபென் என்று சொல்லக்கூடிய வலி நிவாரணிக்கு இணையாக, அதற்கும் மேலாக இது வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய இலை தீநீர் நமக்கு பயன் தருகிறது. இதனுடைய பழங்களை நாம் அன்றாடம் 5-6 பழங்கள் சாப்பிடுகின்ற நிலையிலே நீரேற்றம் என்பது குறைகிறது. வயிறு வீக்கம், முக வீக்கம், கை கால்களிலே ஏற்படுகின்ற வீக்கம், சிறுநீரக கோளாறுகள் இதனாலே ஏற்படுகின்ற வீக்கம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இதனுடைய கனி தக்காளியை போல நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே மருந்தாகி நமக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை தருவதாக விளங்குகிறது. இதை அடிக்கடி பயன்படுத்துவதனாலே புற்றுநோய்களிலே இருந்து, குறிப்பாக தலையிலே, கழுத்திலே, மார்பகத்திலே ஏற்படுகின்ற புற்று நோய்களை போக்குகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஆறாத புண்களை ஆற்றுவதாக விளங்குகிறது. இங்கே இந்த சொடக்கு தக்காளியோடு பூண்டு நாம் சேர்த்திருக்கின்றோம். அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கார்லிக். இந்த பூண்டு ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதுவும் இது துணை மருந்தாகி அதனோடு பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தோடு
ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற புற்று நீக்கியாக மிளகும் விளங்குகிறது. இந்த பூண்டு, மிளகு, அதனோடு சொடக்கு தக்காளி சேர்ந்த இந்த தீநீர் நாம் இருவேளை சில நாட்கள் பருகுவதனாலே நோயிலே இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலேயும் இந்த பானத்தை நாம் பருகலாம். நோயுற்ற போது ஒரு மண்டலமோ அல்லது அதற்கு மிகுதியாகவோ நாம் சாப்பிடுகின்ற பொழுது நோயிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பது நிச்சயம். இதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வலியை குறைப்பதாகவும் புற்றுநோயை தடுப்பதாகவும் விளங்கக்கூடிய இந்த சொடக்கு தக்காளியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.